ஆன்மாவின் பயணம் ஆடியோ 48 வாய்ஸ் சந்திரகலா. இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ முதல்ல ஆசிரம தர்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆசிரம தர்மம் அப்படின்னும் போது இது உடலுக்குரியது, உடலோட வயசுக்கு சம்பந்தப்பட்டது தான் இந்த ஆசிரம தர்மம். இது 4 வகைகள். இங்க பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னு சொல்றோம். இங்க இது என்ன குறிக்குதுன்னா, நம்ம சிறு வயதுலேருந்து இளம் வயது வரைக்கும், நம்ம சின்ன பசங்க குழந்தையா இருக்கிறதுலேருந்து நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலியா மாறுற வரைக்கும் இந்த நிலையை நமக்கு பிரம்மச்சரியாசிரமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வயதுல நம்மளோட தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நம்ம கல்யாணம் பண்ற வரைக்கும் நம்மளோட தர்மம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் கூட உடலும் மனசும் விவேகத்துக்கும் ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்து மீதையும், எல்லா கலைகள் மீதையும், எல்லா சாஸ்திரங்களையும் நம்ம ஈடுபட்டு எல்லா விஷயங்களும் நம்ம கத்துக்கணும். இப்ப அடுத்தது கிருஹஸ்தாசிரமம். அப்படின்னா இந்த நிலையில நம்மளோட தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு திருமணமான அப்புறமா என்ன ஒரு வேலைன்னா, குழந்தைங்களை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அங்க மானசீகமாகவும் அவங்களுக்கு மென்டல் இன்டலெக்சுவல் அவங்க ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், உங்க ஃபேமிலியோட இந்த எல்லா விஷயங்கள் மேலேயும் நம்ம கவனம் செலுத்தணும். இதுதான் நம்மளோட இந்த கிருஹஸ்தாசிரமத்தோட தர்மம். அடுத்தது வானப்பிரஸ்த ஆசிரமம். இந்த நிலையில உங்களோட தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்க பெரியவங்க ஆயிட்டாங்க, உங்க குடும்ப பொறுப்பு அப்படின்றது உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. அவங்க எல்லாமே அவங்களோட காலில் நிக்கிறதுக்கு நீங்க எல்லா உதவியும் செஞ்சு அவங்கள ஆளாக்கிட்டீங்க. ஸோ இந்த நிலையில நீங்க என்ன செய்யணும்னா, உங்க குடும்ப மனைவியோ கணவனோடையோ சேர்ந்து உங்களோட லைஃப் பார்ட்னரோட நீங்க உங்க சங்கத்துக்கு, அப்படின்னா இந்த உலகத்துக்கு தேவையான பௌதிக மானசீக புத்திபரமான ஆன்மீக விஷயங்கள் மேல நீங்க ஈடுபடணும். நீங்க அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது நம்ம இந்த நிலையில நம்ம தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். அடுத்தது சந்நியாச ஆசிரமம். இந்த நிலையில நம்ம வீட்டை விட்டு வெளியேறணும். வெளியேறி நம்ம எல்லா உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் நம்ம இத்தனை வருடங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களும் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, வெறும் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே விஷயங்களுக்குரிய விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்லி நம்ம அந்த விஷயங்களுக்காக பரப்பணும். கம்ப்ளீட்டா சர்வீஸ் அப்படின்றது வரணும். நீங்களும் மெடிடேஷன் அப்படின்றது ஆன்மீகத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்க டீச் பண்ணணும், அதே நேரத்துல ஸ்ப்ரெட் பண்ணணும். இது மட்டும்தான் இந்த சந்நியாச தர்மத்துல நம்ம எடுத்துக்க வேண்டிய நம்மளோட தர்மம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த வர்ணாசிரம தர்மத்துல எல்லாமே நீங்க தான் செய்றீங்க. பட் ஆனா ஒவ்வொரு நிலையில உங்களுக்கு இந்த தர்மம் அப்படின்றது மாறுது. அந்த மாறுகின்ற அந்த தர்மத்தை சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த நேரத்துல அந்தந்த தர்மத்தை கடைபிடிக்கும் போதுதான் நீங்க முக்தி அப்படின்றது அடைவீங்க. பயணம் தொடரும்.